வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல். இன்றைக்கி நாம் பாருங்கள் சக்கரவள்ளி கிழங்கு தாங்க. இதை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோ, ஒரு முட்டை, அரை ஸ்பூன் சால்ட்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, பூண்டு எடுத்துக்கோங்க, பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் அதாவது சோள மாவு, அரிசி மாவு, இதில் 1.5 கப் எடுத்துக்கிறேன். இந்த கப்புக்கு 1.5 கப் எடுத்துக்கிறேன். வாங்க நாம் இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாமா? அதுக்கு பூண்டை நம்ம கொஞ்சம் இடிச்சு இல்லைன்னா அரைச்சி எடுத்துக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கை நாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை தனியாக அடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை தோல் எடுத்து நாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்த ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா துணி வச்சு துடைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி அவியலுக்கு வாழைக்காலாம் நம்ம நறுக்கிற மாதிரி அழகாக சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றி வச்சுக்கலாம். இந்த முட்டையை நாம் நல்லா கலக்கி எடுத்துப்போம். முட்டையை நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நாம் பூண்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பூண்டு பேஸ்ட்டை இந்த முட்டையில் சேர்த்துக்கிறேன். அதோட இந்த உப்பையும் நாம் என்ன செய்யலாம், சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கிறேன், அரிசி மாவை சேர்த்துக்கிறேன். ரெண்டு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. இதுதான் நம்ம இந்த ரெசிபிக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ். இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா பிழிஞ்சு ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கிடுங்க. இப்போ இதை வாரி இதில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டுடுங்க. பொரிச்சு எடுத்துடுங்க எல்லாத்தையும். நம்மளுடைய சிங்கிள் ஃபிங்கர், டபுள் ஃபிங்கர், சிங்கிள் ஃபிங்கர், டபுள் ஃபிங்கர், சிங்கிள் ஹேண்ட் சிப்ஸ் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்படியே சொல்லி குழந்தைங்களுக்கு கொடுங்க.